இடத்துல இருந்து வேற இடத்துக்கு போனனால தெரியாது இவர் ஏன் அந்த மாதிரி வந்திருக்காருன்னு. அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஏசுவாங்க, கூட்டிகிட்டு போன வரலாம், இப்போ ஏன் அந்த மாதிரி இருக்கான் அப்படின்னு. ஸோ எல்லாரும் சொல்லுவாங்க, நம்ம நீர்வீழ்ச்சியில் வந்து ஆயத்தொர்ஜுனில் குளிச்சுட்டு இருக்க சொல்ல விழுந்துட்டான், அப்படின்னால தான் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஓகேலாம் ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சோன்னா அப்போ ரொம்ப ஒரு 3 மாதம் இருக்கும் நினைக்கிறேன், 1 month ப்ளஸா 3 months ப்ளஸா. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்லாம் வந்துடும். அப்போ நியூஸ் பேப்பரில் வந்தோடனே ஏதோ ஒரு வகையில் அந்த நியூஸ் பேப்பர் வந்து இந்த கிடைச்சோன்னே தமிழ் நியூஸ் பேப்பர்ல பாத்துருவாங்க. கரெக்டா என்னன்னா அந்த டைம்ல பிரஸ்லாம் வந்திருந்தனால இவங்க 2 பேர் காப்பாத்தினவரும் உள்ள போனவருடைய போட்டோவும் அந்த பேப்பர்ல இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த பேப்பரை பார்த்துட்டு இந்த ஒன் ஆஃப் த பர்சன் என்ன பண்ணுவோம், அந்த சர்ச் பாஸ்டர் இருக்கார்ல, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. எந்த சர்ச் பாஸ்டர்னா அந்த கொச்சின்ல உள்ள சர்ச் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு பாருங்க, அதனால தான் அந்த பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிருக்குன்னு. அவரு போய் கன்சிடர் இது ஒரு சூப்பர் ஹீரோவா சாவு செத்து பொழைச்சவங்க, சாவை பார்த்துட்டு வந்திருக்கான். ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அந்த பையனையும் அப்ரிஷியேட் பண்ணும், ஊர் ஃபுல்லாக வைரல் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த பையனை அந்த கூட்டிகிட்டு போனவரை ஏசியிருப்பாங்களா அவங்க அம்மா. அவங்க அம்மா மறுபடியும் வந்து சாரி கேட்டு ரொம்ப நன்றி அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்புறம் அவள் தான் படம் முடிஞ்சிடும். ஆனால் அது நம்ம இமேஜின் பண்ண சொல்ல அந்த இடத்துல பார்க்க சொல்லி கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ வாட் இஃப் அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா எப்படி இருந்துருக்கோம்ல. ஸோ நதர் திங் வந்துட்டு இதெல்லாம் முடிஞ்சோடனே எல்லாமே இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, நாங்கள் சொன்ன நிறைய காரியத்தை வந்து படத்தில் அவங்க போடலை, நாங்களும் போட விடலை. நிறைய காரியம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருந்தோம்ல, ஸோ அங்கேருந்து போலீஸ்கிட்ட எங்களுக்கு கொடுத்த அந்த ஒரு ரெஸ்பாண்ட், நிறைய விஷயம் நாங்கள் சொல்லலை, நிறைய விஷயம் நாங்கள் காட்டலை, ரொம்ப இதாக பிஹேவ் பண்ணாங்க, கொஞ்சம் தருவாக தான் பிஹேவ் பண்ணாங்க, நிறைய விஷயம் நாங்கள் சொல்லலை காட்டலை, நாளை பண்ணி நாங்கள் மறுபடியும் அங்கே போனோம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக நான் சொல்லலை அப்படி சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கிறப்ப அவங்க செட்டு போட்டு தான் எடுத்தாங்களாம். ஆக்சுவலி அந்த இடத்துக்கு போய் எடுக்கலாம், நான் அந்த இடத்துக்கு போய் ப்ரேயர்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை இங்கேருந்து தானே கதை வந்துச்சு, ஸோ ப்ரேயர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒருத்தர் குழியில் விழுந்தாரு தெரியுமா, அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஹீஸ் ஃபைன். இப்போ வந்து அவர் நார்மலாக இருக்காரு, நல்லா இருக்காரு. கதையெல்லாம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா தெரில, ஆனால் ஆல்மோஸ்ட் வயசாயிடுச்சு எல்லாருக்கும். அந்த அளவுக்கு வயசாகல, பட் வயசாயிடுச்சு. ஓகேலா. ஸோ இப்போ வந்து மறுபடியும் அவர் வந்து அந்த பூஜைக்கு வந்து போயிருக்காங்க அந்த இடத்துக்கு. அங்கே போய் காலை வச்சோடனே அவருக்கு ஒரு மாதிரி இப்படி நடுங்கிருச்சான். பிகாஸ் அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் யாருமே அந்த இடத்துக்கு போகவே இல்லை. மறுபடியும் போக சொல்ல அவருக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே ஷிவரிங்காக இருக்கும். நம்மளுக்கு கூட சம்டைம்ஸ் வந்து